வருது வருது, விலகு விலகு, வேங்கை வெளியே வருது அப்படின்னு வடிவேல் அவர்கள் லெஃப்ட்லயும், ரைட்லயும் பாடி கார்ட்ஸோட அப்படி நடந்து வருவாரு. அந்த பாடி கார்ட்ஸ் வந்து, விலகு 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 அப்படின்ட்டு வருவாய்ங்க. டேய்! இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க? அ ஆவுன்னா ஏதாவது ஒரு காரணத்த கண்டுபிடிச்சு அண்ணன அடிச்சு புடுறாய்ங்க. அ அதனால தான் உங்களுக்கு காசு குடுத்து என்னுடைய பாடி கார்டா வச்சிருக்கேன். ஆள் இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்ட்டு வரீங்களேடா! உங்கள நினைக்கும்போது என்னால முடியலடா! அப்படிங்கிற மாரி விஜய் அண்ணாவும் லெஃப்ட்ல வந்து எம்ஜிஆரையும், ரைட்ல அண்ணாவையும் வச்சுக்கிட்டு, வருது வருது, விலகு விலகு. அதாவது எம்ஜிஆர வச்சுக்கிட்டா ஏடிஎம்கே காரன் விமர்சிக்க மாட்டான். அண்ணாவ வச்சுக்கிட்டா டிஎம்கே காரன் விமர்சிக்க மாட்டான். அதே மாதிரி வந்து திராவிடமும், தமிழ் தேசியம் இந்த நாட்டோட ஒரு கண்ணு அப்படின்னு பேசினா, சீமானு விமர்சிக்க மாட்டாரு. அப்படின்னு நெனச்ச விஜய் அண்ணனுக்கு அடி மேல அடி விழுந்தது தான் மிச்சம். அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளோ நாட்களாக தாவேகா தற்குறிகளையும், விஜய்யையும் தான் விட்டு நெம்பு நெம்புன்னு நம்பிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு விஜய் தூக்கி சுமக்கக்கூடிய அந்த பிம்பங்களையும் போட்டு சுக்கு சுக்கா உடைச்சிருக்கிறாரு மனுஷன். திமுகல 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுகல 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியையும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. அண்ணன் சீமானவர்கள் பேசினது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தூக்கிக்கிட்டு வராரு விஜய். அதிமுகல இருந்து 2 இட்லி, திமுகல இருந்து 2 தோசை எல்லாத்தையும் எடுத்து போட்டு இடியாப்பம் மாதிரி அத போட்டு கொய கொய கொயன்னு ஆக்கி இடியாப்பம் மாதிரி பண்ணி 2 சனியனையும், அதாவது அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பிட்டு சனியன் என்று சொல்லி அந்த 2 சனியனையும் எடுத்து சட்டை தச்சு போட்டுக்கிட்டு சனிக்கிழமை வர்றாரு விஜய் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் பேசி இருக்கக்கூடியது வந்து மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் சமூக ஊடகங்கள்ல அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக கருத்துக்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது விஜய், உண்மையான தலைவனுக்கும், கோமாளிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு இது. அதாவது மக்களுக்கு நடுவே மிகப்பெரிய அளவுல ஒருத்தங்க செல்வாக்கு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அண்ணா அவர்களும் தவறு செய்திருக்கலாம், எம்ஜிஆர் அவர்களும் தவறு செய்திருக்கலாம். அண்ணா அவர்கள் திமுகவ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியாக தமிழகத்துல ஒரு மாற்று அரசியலை நோக்கி நகர்த்திய பெருமை அண்ணா அவர்களுக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு திமுக அப்படிங்கிறது அண்ணா ஒரு கோட்பாடு, ஒரு விசனரி வச்சிருந்திருப்பார்ல. அந்த விசனரியில வந்து திமுக செயல்படுதான்னு கேட்டா இல்ல. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் சனியன் என்று குறிப்பிடுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. அவருக்குன்னு நெறைய வியூஸ் இருந்துச்சு. இப்படியெல்லாம் நம்ம கட்சி இருக்கணும்னு. ஆனா இன்னைக்கு அதிமுகங்கிறது பிளவுபட்டு ஒரு எதிர்க்கட்சியா வந்து ஒரு பேரளவுல இருக்கே தவிர, ஒரு மக்களுக்கான கட்சியாக எம்ஜிஆர் விரும்பின ஒரு அரசியல அதிமுக செய்தான்னு கேட்டா இல்ல. அப்ப அண்ணா அவர்கள் கண்ட கனவும், எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கனவும் 2மே வந்து நினைவாகல. 2 கட்சியுமே மக்கள் விரோத அரசியல செய்யக்கூடிய கட்சிகளாக மாறி நிக்குது. அதனால தான் சனியன் என்கிற வார்த்தைய அண்ணன் சீமான் அவர்கள் பயன்படுத்துறார். விஜய் என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, நமக்கு சேஃப்டியா 2 பக்கமும் அண்ணாவையும், எம்ஜிஆரையும் வச்சுக்கிட்டோம்னாங்கன்னா, "அட தமிழ்நாட்டுல யாரும் நம்மள விமர்சிக்க முடியாதுங்கண்ணா. அண்ணா இவங்க 2 பேரோட மாஸ் தெரியுமாங்கண்ணா, இவங்கள யாரும் விமர்சிக்க மாட்டாங்கண்ணா" அப்படின்னு நெனச்சு பகல் கனவு கண்டுட்டு இருந்தாரு. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள், "இது பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணு தான்" அப்படின்னு சொல்லி பேசினவரு, அண்ணா, எம்ஜிஆர் எல்லாம் பாப்பாரா? லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆக மொத்தத்துல விஜய் அவர்கள அடிக்கிறதாக போயி, ஏடிஎம்கே காரங்களும், டிஎம்கே காரங்களும் ட்ரிகர் ஆயி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக கருத்துக்கள பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க. யாரோ ஒருத்தன் சொன்னானே, அ தீவிர விஜய் எதிர்ப்பை சீமான் அவர்கள் செய்து வருகிறார். இதே மாரி போச்சுன்னா 2026ல சீமான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு புரோக்கர் பையன் சொன்னா அவனத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எத சொன்னா ஒட்டுமொத்த அதிமுகவும், திமுகவும் ட்ரிகர் ஆகுமோ,
அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருடா அண்ணன் சீமான் அவர்கள். இவருடைய அரசியல் வாழ்க்கையாடா 2026ஓட முடிய போகுது. விஜய் தான்டா தலையில துண்ட போட்டுட்டு 2026ஓட கட்சியை இழுத்து மூடிட்டு திரும்ப படம் நடிக்க போறாரு புரோக்கர் பயலே. விஜய் என்கிற வெத்து வேட்ட மிகப்பெரிய அளவுல ஒரு பலூன் மாரி ஊதி பெருசாக்குறதே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் தான். அந்த ஊடகங்கள காரி துப்பி இருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். மாற்று மாற்றுன்னு விஜய சொல்றீங்களடா, விஜய் எந்த விஷயத்துல மாற்று அப்படின்னு நாக்க புடுங்கிட்டு சாவற மாரி கேட்டிருக்கிறாரு. மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி மாற்றம். அவர்கள் எதிலிருந்து மாற்று? திராவிடத்திலிருந்து மாற்றா? அப்புறம் எதுக்கு தமிழ் தேசியம் இந்த நாட்டின் இன்னொரு கண்ணுன்னு சொல்ற? நீ திராவிடத்திற்கு மாற்றுனா, எதுக்காக ஈவேராவ கொள்கை தலைவரா வச்சிருக்கிற? எதுக்காக லெஃப்ட், ரைட்ல அண்ணாவ வச்சிருக்க? எதுக்காக திராவிடமும், தமிழ் தேசியமும் இந்த நாட்டின் இரு கண்கள் அப்படிங்கிற? இதுக்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு. நடுவுல நின்னேன்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவ அப்படிங்கிறாரு. அதாவது அண்ணா அவர்களுடைய எழுச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வெற்றி பெற்றதோ, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் ஒரு மாற்றத்திற்காக வந்திருக்கிறது அப்படிங்கிற. அன்றைய அண்ணா அவர்களுடைய வெற்றி காமராஜர் அவர்களுடைய தோல்வியாக முடிந்ததே. அத பற்றி உன்னுடைய கருத்து என்ன? காமராஜர் அவர்கள் உன்னுடைய கொள்கை தலைவர்கள்ல ஒருவராக நிக்கிறாரே, அவர வந்து நீ என்ன பண்ண போற? அப்படிங்கிற கேள்வி எழுது. முன்னாடி காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் எல்லாத்தையும் வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி நீ வந்து 1ஆம் மாநாட்டுல அறிவிக்கிற. அடுத்து 2வது மாநாட்டுல அவங்க எல்லாரையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு, அண்ணாவையும், எம்ஜிஆரையும் தூக்கிக்கிட்ட. ஆக மொத்தத்துல உன்னுடைய நிலைப்பாடு என்ன? மாற்றம் அப்படிங்கிறது உனக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. நீ மக்களுக்காக மாற்றம் பண்ணல. உன் மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. எவன் ஒருத்தன் உனக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர எழுதி குடுக்குறானோ, எவன் உன்ன பின்னாடி இருந்து இயக்குறானோ, அத அவன் இயக்குறபடி நீ பொம்மையா ஆடிக்கிட்டு இருக்க. இல்லாட்டி நீ கரெக்ட்டான ஆளா இருந்தா, ஒரு தலைவனா இருந்தா கேள்வி கேட்டிருப்பல்ல. டேய்! முதல் மாநாட்டுல 5 பேர கொள்கை தலைவர்ன்னு நிறுத்தி இருக்கிறோம். 2வது மாநாட்டுல எம்ஜிஆரையும், அண்ணாவையும் தூக்கிட்டு போனா நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்களாடா? என்னடா முட்டாத்தனமா இருக்கு, முட்டா பசங்களா? அப்படின்னு ஒரு தலைவன் கேள்வி கேட்பானா மாட்டானா? மொத்தத்தில் விஜய் அவர்களும், தமிழக வெற்றிக் கழகமும் நம் தமிழ்நாட்டை பிடித்திருக்கக்கூடிய சனி. அந்த சனி விலகணும்னா வருகிற 2026 தேர்தல்ல மாற்றம், மாற்றம் என்று ஊடகத்தால ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூனாக இருக்கிற விஜய மக்கள் குண்டூசிய வச்சு ஒரே குத்தா குத்தி உடைச்சு விட்டுறணும். 2026க்கு அப்புறம் எந்த ஒரு நடிகனுக்கும் அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற எண்ணமே வந்துறக்கூடாது. தப்பி தவறி கூட இந்த தாவேகா தற்குறிகளுக்கு மக்கள் வாக்களிச்சிராதீங்க. நாளை இந்த சனி நாமக்கல் நோக்கி வருகிறது. நாமக்கல் மக்கள் கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க அப்படிங்கிறத நம்ம காணொளி வாயிலாக தெரியப்படுத்திக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள், விஜய் அவர்கள் மட்டுமல்லாது திமுக, அதிமுகன்னு ஒட்டுமொத்த திராவிட பிம்பத்தையும் தூக்கி போட்டு ஒரே பத்திரிக்கையாளர் சந்திப்புல சுக்கு சுக்கா மனுஷன் உடைச்சுட்டாரு. அண்ணன் அடிச்ச அடியில திமுக, அதிமுக, தாவேகான்னு சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே கதற ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அண்ணன் தூக்கி போட்ட உடைச்ச பிம்பங்கள் வந்து மிகப்பெரிய பிம்பங்கள். அண்ணா, அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஈவேராவையும் வெளுத்திருக்கிறாரு. அண்ணன் அடிச்சு ஆட ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் 2026 தேர்தல் களம் வேற லெவல்ல சூடு பிடிக்க போது. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொளிய ரூ. 200 ஊப்பிகளுக்கும், அதிமுக தொண்டர்களுக்கும், தாவேகா தற்குறிகளுக்கும் மறக்காம பகிர்ந்துருங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே